இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லூசா பாணி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போற வீடியோ பார்க்கலாம். பாஜகவோட பி டீம் அல்லது பாஜகவினுடைய ஒரு குழந்தை தான் இவங்க அப்படின்னு யாராவது சொன்னா இல்லைன்னு மறுக்கிறதுக்கான இவ்வளவு வரும். ஏன் என்ன இருந்தா என்னங்கிற அந்த டோன் வர மாட்டேங்குது. ஏத்தோட்டு பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கீங்க, உங்க பிள்ளைன்னு கேட்டா இருந்தாலும் இருக்குங்கன்னு சொல்லுவீங்களோ? சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆலையா ஆயிடுவீங்க. நான் முன்னேறணும் இல்லையா? நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? சூர்யா அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்தவங்க எல்லாம் கவர்னர், அமைச்சர், எம்எல்ஏன்னு ஆயிடுவாங்க. அவரே ஆலைன்னு கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. இது நீ செருப்பகிரி அடிச்சிடலாம்பா. அசிங்கப்படுத்த ஆளுங்கட்சினால லேட்டா வந்தீங்களா? இல்லங்க, உங்க கண்டி லேட்டா வந்துருச்சு. சூர்யா அண்ணன் சொன்னாரு, தம்பி ஆரம்பத்துல கொஞ்சம் இரலவெண்டா தான் பேசிட்டு இருப்ப, நீ பொறுமையா வாடான்னு சொன்னாரு. அது கேட்டேன். விட்டு கொடுக்க மாட்டாரு அவரு. பேர்ல இருக்கு பாருங்க, வெற்றி. சூர்யா வெற்றி கொண்டான். அது பேர்ல மட்டும் தான் சூர்யா வெற்றி கொண்டானா? கோரிக்கை வைக்கணும். சொல்லுங்க, செஞ்சு சொல்லுங்க. என்ன என்ன கோரிக்கை? குளத்தூர்ல டிராபிக் அதிகமா இருக்கு. சும்மா ஐயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, குளத்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். குளத்தூர்ல 10 நிமிடம் பேசினாரு. நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களான்னு. 10 இல்ல 5 கூட சேர்த்துக்கிட்டாரு 10 நிமிஷம். இந்த முதலமைச்சரை கூட்டிட்டு ஜோசப் விஜயை கூட்டிட்டு கர்நாடகத்துல ஒரு 10 நிமிஷம் பேச விடுவோம். இந்த பிரச்சனையை அங்க பேச விட்டு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துருவோம். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காவேரிய கையோட சரி தம்பி, அதெல்லாம் பேசிக்கோ, பாத்துக்கோ. என்ன தெரியுதா? கால் எடுக்க கொஞ்சம் இதா இருக்கு. அவர் கவர்னர் கூப்பிட்டாரு விஜய். ஒரே வார்த்தை, பிரச்சனை வேண்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. தேசிக்கு தான் பாடினாரு. 1க்கு 2 டைமா பாடிட்டு போங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா 4-5 டைம் பாடிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? வந்து இப்ப என்ன ஒண்ணு சொல்றது, எனக்கு புரியல. போய் நான் என்னத்த பேசுனேன். தேசிய கீதம் 2 தாட்டி ஆயிடுச்சு. அதுல உங்களுக்கு பிரச்சனை. தேசிய கீதம் தமிழ்நாட்டுடைய பண்ணு இந்தியாவில தானே இருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு. புரியவே மாட்டேங்குது. யாராவது ஏதாவது ஒரு நாடு சண்டை வந்துச்சுன்னா ஒதுங்கி பண்ணலாம். வந்த உடனே தேசிய கீதம் முதல்ல பாடுமாரு, முடியாதுமோ வெளில அடிச்சு போயிடுவாரு. அசம்பிளி நடந்தது, தமிழ்நாடு அமைதியா. அதே ஒரு அக்கப்போரா இருந்தது, அமைதியா இருந்துச்சு. யாருக்கு சொல்லுது அக்கப்போரு? நானா எங்க அங்க போனேன், சும்மா நின்று இருந்தவன கூட்டிட்டு போயிட்டானுங்க. இப்ப இவரு இருக்காரு, மாற்றம் வரும் மாற்றம் வரும்னாரு. தம்பி அதான் பேசிட்டு இருந்தோம். ஆமா, கூட்டணி மாற்றம் வந்துருச்சு. மாற்றம் வரும் மாற்றம் வரும்னாரு. அழகா பண்ணாரு. எம்எல்ஏ எல்லாத்தையும் மாத்தி கூட்டு போயிட்டாரு. ஆமா, உங்க மாற்றம் இதானா? 2029 பாலுக்கு கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மாற்றம் வேற ஏதோ வரும்னு நினைச்சேன். கடைசி எனக்கே ஒரு இது இல்ல, காலமாடி கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. கடைசியா இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா திமுக அதிமுக ஒண்ணாச்சு. எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி வேற கூட்டிட்டு போனீங்க. தம்பிகிட்ட ஒரு கோரிக்கை. அண்ணா முந்தனத்து பெஞ்சமின் வந்திருக்காரு. தம்பிகிட்ட ஒரு கோரிக்கை. ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரா? சார் ஆவே இல்ல. அவரெல்லாம் தாய் வீட்டுக்கு வர்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன், இங்க வந்தா தாய் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு நீ வாழ என்னைக்காவது நான் குறுக்க வந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மகந்திர பார்த்தனா. தமிழ்நாட்டுல திமுகவை தவிர எந்த கட்சிக்கா தாய் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்ற கட்சி ஒண்ணு காட்டுது. தெரியுமா? தெரியும். உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கணும் வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். ஒண்ணு புரிஞ்சுங்க, நாங்க நாட்டுக்கு உழைச்ச தலைவன். சினிமாவை சைட்ல பார்த்தோம், ஆனா மொத்தமா சினிமா கட்டி அட வைக்கல. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். அங்க கே நேருன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, மூத்த அமைச்சரா இருந்தவர். அவரை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு என்ன பண்றீங்க? அவர் என்ன சயின்டிஸ்டா நடிக்க
நீ போய் முதல்வரை பார்த்து சொல்லு. சரிண்ணே. கொஞ்சம் தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா அட்வைஸ் பண்ண சொல்லு. எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? பாலியல் பிரச்சனை, கொள்ள அங்க கைதான். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. முதல்ல வந்து நம்மளுடைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பதவி ஏத்துக்கிறாரு. இவரு யாரு அப்படியே சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. இன்னும் பேசாம இருக்காரு. பேசுனா பேசுவாங்க. தம்பி, இவங்களை தூக்குனதுனாலதான் பிஜேபி எங்களை கூப்பிட்டு கொள்கையெல்லாம் வேணாம், எங்க கூட கூட்டணி கூட வேண்டாம், கொள்கை ரீதியா நீ நானும் எதிரி, ஆனா காங்கிரஸ் எடுத்து மூலையில விட்டுறியா, தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறேன் நாங்க. சொல்லாதடா, எனக்கு பயமா இருக்குடா. உண்மையில உரைச்சுக்கிட்டு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சா? வாங்கடா. ஒரே சமத்துவம். நீங்க பிஜேபி கூட இதெல்லாம் எப்ப பேசுனீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. எப்பன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு சொன்னாரு, எப்பன்னு சொல்ல மாட்டாரு பாருங்க. எப்ப சொன்னாங்க? உனக்கு புறவழி வரைக்கும் கேவலமா வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் நான் கொடுக்க தயாரியான்றாரு. நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? இந்தியா அந்த பாவத்துக்கு தான் இப்ப நாங்க கூட இருக்கலாம்னா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். துரோகம் ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா அது நம்ம ரொம்ப நம்புறவங்க தான் நம்ம பண்றாங்க. நம்புறவங்க பண்றாதான் அது துரோகம். புரியுதா? மைக்க வாய் பக்கத்துல வைக்கணும். நீங்க தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ள சினிமாக்காரர்கள் யார் தற்குறி, யார் தற்குறி, யார் சினிமாக்காரர்? என்ன உதயநிதி ஸ்டாலின் என்ன சக்கிலித்தாரா? எங்க சிறைக்கு போனாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நயன்தாராவோட டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தார் அவரு. சினிமாவில் நடிப்பவர்கள் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக துடிக்கின்ற பொழுது 2001 2011 இலங்கை தமிழர் மக்களுக்காக, மீனவர்களுக்காக தன் பின்னாடி பிறந்த ரசிகர்கள் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த தலைவன் எங்கள் தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்கின்ற வரலாறு திமுக தெரியுமா? இளைஞர்கள் தன்னெழுச்சியா வரணும், நீங்க வந்தோம். இளைஞர்கள் அரசியல் பேசணும், நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். இளைஞர்கள் வந்து இந்த அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும், நீங்க ஒரே நாள்ல 1000 பேர் சேர்த்து காட்டிட்டோம். இது எல்லாம் பண்ணா கூட மறுபடியும் இதெல்லாம் இளைஞர்களே இல்ல, இதெல்லாம் ஏன் எடிட்டு அவங்க கொத்து தான். அது அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ப்ரௌட் கொத்து, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்துன்ற மாதிரி. முதல்ல இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த ஜென்சி இளைஞர் படைக்கு வந்துட்டு இந்த கொத்து, ஊப்பி இதெல்லாம் பிடிக்காது. இந்த வார்த்தைகளே அவங்களுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா இவர்களுக்கு வந்து கொள்கை தலைவரா வந்து பெரியார் வச்சுக்கிறாங்க. நாங்க வந்து பெரியாரோட பேரன்கள் தான் அப்படின்னு. அந்த ஆளுக்கு இந்த அடிமைத்தனமே பிடிக்காது. அடிமையா இருக்கிறவங்க ஒழிக்கணும்னு அந்த ஆள் பாடுபட்டாரு. ஆனா அப்பேற்பட்ட மனுஷனே வந்து பின்னாடி படத்தை வச்சுக்கிட்டு நான் ப்ரௌடு கொத்தடிமை, நான் ப்ரௌடு ஊப்பி, இதெல்லாம் வந்து கேவலமான விஷயம். எது வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட கெட்ட பேரை வாங்கி கொடுக்குமோ அதை இவங்க மேடை போட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க அறிவாலயத்துக்குள்ள வந்தோடனே அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா திமுக தான் முன்னெடுத்துச்சு, திமுகவாலேயே நடத்தப்பட்டுச்சு. அப்போ நாங்களா இது முன்னெடுத்துட்டு போறோம்னு சொல்றோம். ஜென்சி டிஎம்கேன்னு பேர் வச்சுக்கிறீங்க, அறிவாலயத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க, மேடையில டிஆர்பி ராஜா பேசுறாரு. அப்போ எப்படி இது திமுகவோட தொடர்புள்ள நிகழ்ச்சி? இல்ல கரெக்டா கேட்டீங்க. டிஆர்பி ராஜா அவர்கள் வந்தது வந்து எதர்ச்சி. என்னென்ன சொல்றோம் போடுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா அவரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவரே வாயை விட்டு பிஜேபி கூட பேசணும், இந்த காங்கிரஸ் தூக்கி போடுங்க, அது எப்போனா சொல்லவே மாட்டேங்குது. அவர் சும்மா அதான் சும்மா சில பேர் வருவாங்க. நானே இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கேன், முன்னாடியும் பார்த்துருக்கேன். சில பேர் வருவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க, ஷோ முடிகிற வரைக்கும் பேச மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு அப்படி போயிடுவாங்க. அவங்களுக்கு அது சம்பளம், அவ்வளவுதான். தேசிய கீதத்தை வந்து 2 தடவை பண்ணானா 4 தடவை பண்ணானா? நீங்க இந்தியர்கள் தானே, இந்தியாவில தானே நம்ம இருக்கோம். இல்ல அதுவே எனக்கு தெரியல. அதான் நம்மளா ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தும் பாடுவோம், தேசிய கீதம் பாடுவோம். ஆனா அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் என்னதான் நீ இதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்தியனுக்கு அப்புறம் தான் நீ தமிழன்னே சொல்லி கொடுப்பாங்க. அதையே இவங்க புரிஞ்சுக்காம நீ வந்து இந்தியன்லாம் கிடையாது, நீ தமிழன் அப்படின்னு அதை தனியா பிரிக்க பாக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது.
அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப டூ மச்சா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா. இப்போ நாளைக்கே ஏதாவது போர் கீர் வந்துச்சுன்னா இவங்க ஒதுங்கிப்பாங்களா? அந்த மாதிரி தான் சொல்றதே அப்படிதான் இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? அப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியவே தெரியல. இது பாடுறதுக்கும் பிஜேபி இது போட்டா இது நீங்க பிஜேபி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இதுதானே பாடிக்கிட்டு அதான் இருக்கோம். சொல்றேன். எல்லாம் ஏன் அதான் புரியவே மாட்டேங்குது. இவங்க ஏன் ஒன்னா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு விஷயமாக்கி பெருசாக்கி, சொல்லணும்னு அதாவது ஃபர்ஸ்ட் இது தமிழ் தாய் அதை வந்து பாடல 3ஆவதா ஆக்கிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை போட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாடிட்டாங்க, இப்போ அதை பத்தி பேச முடியாதா? இப்போ 2 வாட்டி இது போட்டாங்கன்னு இதை பத்தி சண்டை போடாது. அதாவது இவங்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறை சொல்லணும், அது ஏதாவது ஒன்ன புடிச்சுக்கிட்டு அதை தொங்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இதை சொல்றல ஜென்சி டிஎம்கேன்னு எதுக்கு ஒன்று ஆரம்பிச்சான்னு தெரியல. உண்மையிலே நல்லதும் பண்ணணும்னு நினைச்சா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தாமே வச்சிருக்கலாம். எதுக்கு இப்படி பண்ணி இது கிட்டத்தட்ட இன்னொன்னு ஒரு கட்சியை பத்தி நீங்க காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ற ஒரு கட்சியாவே இருக்காங்க. இவங்க மற்றவங்க சொல்றாங்க எங்களோட இதெல்லாம் நல்லது எல்லாத்தையும் இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. அது இன்னும் அவங்களுக்கு தெரியல. அதான் சொல்றல, இவங்க எவ்வளோ நாள் தான் இதே வச்சு ஏமாத்த போறாங்கன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக பார்த்தா ஏதோ ஒரு மருத்துவமனையில அந்த பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பிடிங்கிட்டு வருது. அந்த ஒரு படத்துல மாவீரன் படத்துல அந்த இப்படி பிடிச்சா அப்படி கையோட வரும்ல, அந்த மாதிரி படத்துலயாவது அவங்க ஏதாவது செட்டு போட்டிருப்பாங்க, அது வருது ஓகே. ஒரிஜினலாவே வருதுன்னா அப்போ என்ன லட்சத்துல பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஊழல். இப்போ திரும்பி எக்கச்சக்க பேர் ஊழல், எவ்வளவோ லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இந்த இதுக்கு லஞ்சம் இவ்வளவு கேட்பாங்க அப்படின்னு நிறைய பேர் தைரியமா ஏன் இப்போ இந்த இதுல சொல்றாங்க? ஏன் இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? எந்த மீடியாவும் அதை போய் அவங்ககிட்ட இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கலங்கிறாங்க. ஆனா ப்ரெஸ் மீட்னு உதயநிதி கொடுக்கறதெல்லாம் பாருங்களேன், அவர் வந்து பேப்பர் வச்சு படிக்கிறது தான் ப்ரெஸ் மீட். எனக்கு அதான் புரியல. ப்ரெஸ் மீட்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுதான் ப்ரெஸ் மீட். அதவே தெரியாத நிறைய கொத்தூஸ்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. முதல்ல ப்ரெஸ் மீட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேசணும். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவங்களே ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் அவங்க பாட்டுக்கு அதை சொல்றாங்க, அது பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த எந்த ப்ரெஸ் மீட்டாவது இவங்க கிட்ட போய் அந்த வெள்ளை அறிக்கை வந்ததை பத்தி கேட்டாங்களா? இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, 13 கோடி வந்திருக்கு, இதை பத்தி யாராவது கேட்டாங்களா? ஏன்னா எந்த மீடியாவும் கேட்காது, எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட மீடியாவுக்கு போய் யாரும் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. இதெல்லாம் தெரியாம யாரும் இல்லை. அதனால இதை வச்சு ஏமாத்தலான்னு பாக்குறாங்க. அது நடக்காத ஒரு காரியம் தான். நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.